ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தில் ஏகத்துவ கொள்கை உயிர் நாடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கையின் மீது தான் இஸ்லாம் என்ற அடித்தளமே நிறுவப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற இந்த கொள்கையிலே பெயரளவுக்கு கூட சமரசம் செய்து கொள்வதை, வார்த்தை அளவில் கூட சமரசம் செய்து கொள்வதை, விட்டு கொடுப்பதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நாம் சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமான ஒரு சொல்லாவது நம்மிடமிருந்து வெளிப்படுமையானால் அது இந்த மார்க்கத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுகாயம் அடைந்த பொழுது அந்த வேதனை தாழ முடியாமல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஒரு நபியுடைய முகத்தில் இரத்தச்சாயம் பூசிய ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெறும்? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு வஜ்ஹ நபியிஹும் பித்தமி. ஒரு நபி, நான் ஒரு இறை தூதராக இருக்கிறேன், என் முகத்தில் இரத்தச்சாயத்தை பூசிவிட்டார்கள், இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று வேதனை தாங்க முடியாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம் எனக்கு இருக்குது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி வேதனை வரும் பொழுது சில வார்த்தைகளை கூட குறை சொல்லி விடுவார்கள். அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்களே தவிர, நான் நினைத்தால் ஏதாவது செய்து விடுவேன், என் மேல கை வைத்தால் நீங்கள் அழிஞ்சு விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தவர்களாக உங்க சொல்ல கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடையாது. அப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம்? உன்னை காயப்படுத்தியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னா, அப்போ உங்களை காயப்படுத்துறது தான் வெற்றி தோல்விக்கு அளவுகோலா? உங்களை யாராவது காயப்படுத்தினா அவங்க தோத்து தான் ஆகணுமா? அப்போ முடிவு செய்கிற நான் இல்லையா? எப்படி இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு கூட இந்த அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரியான சொற்பிரயோகம் செய்கிற அதிகாரம் என்னுடைய தூதராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். இதுல கவனிக்கிற விஷயம் என்ன? அதிகாரம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், தௌஹீத்வாதிகள் எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ்வை தவிர யாருக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறது. ஆனால் ஒரு பெயரளவுக்கு, ஒரு வார்த்தை அளவுக்கு ஒரு வருத்தப்பட்டு கோபப்பட்டு வேதனையில ஒரு சொல்லை சொன்னால் கூட, அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படாவிட்டால் கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. இந்த விட்டு தர்றது, இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல என்பதை இந்த சொல் மூலமாக அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் சில காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள். சொன்னபடி அது நடந்துரும். சில காரியங்களை சொல்லுவாங்க, அது மாதிரி நடந்துரும். அப்ப சஹாபாக்கள் வந்து என்ன செய்வாங்க? மாஷா அல்லாஹு வஸித்த, அல்லாஹ்வும் நீங்களும் நினைச்சபடி நடந்துருச்சுமாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லுவாங்க, அதன்னு சொல்லுவாங்க, அவங்களே சொல்றது இல்லை, வஹீல அல்லாஹ் அறிவித்து கொடுத்து சில செய்திகளை சொல்வார்கள், உடனே அது நிறைவேறிவிடும் இல்லையா? அப்ப சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹு வஸித்த, அல்லாஹ் நினைத்ததும் நடந்து விட்டது, நீங்க நினைச்சபடி நடந்து விட்டது. இதை கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபம் அடைந்து, இப்படி சொல்லக்கூடாது, மாஷா அல்லாஹ் மட்டும்தான் சொல்லணும், அல்லாஹ் நினைத்தது நடந்ததுன்னு சொல்லணுமே தவிர, நடந்த பிறகுதான் நம்ம நினைக்க முடியுமே தவிர நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நினைக்க முடியாது. இனிமேல் இந்த மாதிரி வார்த்தையை கூட நீங்க சொல்லாதீங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் சமமா வச்சா சொன்னாங்க, அந்த அர்த்தத்திலே அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி அல்லாஹ்வும் ரசூல் ஒண்ணுதான், ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சா நடந்து போயிடும் அப்படிங்கிற பாடத்தையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்திருந்தாங்க? இல்ல. ஆனா வாய் வார்த்தையில் அது வரக்கூடாது. அப்படி நீங்க நினைச்சு சொல்லாட்டா கூட அந்த வார்த்தை கூட எப்படி இருக்கக்கூடாது?
அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி, அல்லாஹ்வுடைய இடத்தை வேற ஆளுக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு சொல் கூட வரக்கூடாது என்பதற்கு தான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே மாஷா அல்லாஹ் சித்தன்னு சொல்லாது, மாஷா அல்லாஹ் மட்டும் சொல்லு, அல்லாஹ் நினைத்தபடி நடந்துச்சுன்னு தான் நீ சொல்லணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சில சத்தியங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் என்ன சத்தியம் செய்வாங்க? அல்லாஹ் மேல சத்தியம் செய்வாங்க. சில நேரங்களில் ஒல் காபா, காபாவின் மேல் ஆணையாகன்னு சொல்லிடுவாங்க. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்ற மாதிரி எதை சொல்லிடுவாங்க? காபத்துல்லாவின் மீது ஆணையாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த சஹாபாக்கள் காபாவுக்கு ஏதோ சக்தி இருக்கு நினைச்சா சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெற்றது என்று நினைத்தா சொன்னாங்க, அது நம்மளை பார்க்கும், நம்மளை கண்காணிக்கும், அதன் பேரில் சத்தியம் செஞ்சோம்னு சொன்னால் அது நம்மளை பார்த்து கொண்டே இருக்கும், விசாரணை நடத்தும், இப்படியா சொன்னாங்க? இல்லை, காபா அல்லாஹ்வுடைய ஆலயம், காபான்னு அல்லாஹ்வை நம்ம நினைக்கிறோம். காபாவின் மீது சத்தியமாக என்று சொன்னால் காபாவுக்கு சொந்தக்கார இறைவன் தான், அந்த அர்த்தத்தில் தான் அவங்க சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த சிறுக்கு வைக்கிற அர்த்தத்தில் சஹாபாக்கள் சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பயிற்றுவிக்கல. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இனிமே நீங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் காபாவின் மீது ஆணையாக நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் மனசில் அந்த அர்த்தம் இல்லாவிட்டாலும் அந்த சொல்லுக்கு அதுதான் அர்த்தம். உங்கள் மனசில் நாங்கள் காபாவை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டோம் என்று நீங்கள் நினைத்தால் கூட அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? காபா மேல ஆனா காபா மேல ஆனன்னு அர்த்தம். அப்ப இனிமேல் நீங்கள் சொல்வதாக இருந்தால் ஒரு ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மேல ஆனன்னு சொல்லுங்க, காபா மேல ஆனன்னு சொல்லக்கூடாது. இந்த காபாவை யார் படைத்திருக்கிறானோ அந்த இறைவன் மேல ஆனன்னு நீங்க சொல்லணும். இப்ப நம்ம கூட விளங்காம மக்கள் குர்ஆன் மேல சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. அப்ப குர்ஆன் மேல சத்தியமாகன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு என்ன? அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் மேல சத்தியம் செஞ்சா அல்லாஹ்வோட சத்தியம் செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. ஆனா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்? குர்ஆன் மேல சத்தியமாக சொன்னாலும் குர்ஆனை தந்த இறைவன் மேல ஆணையாக நீங்க சொல்லணும். ஏன்னா குர்ஆனை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்ச மாதிரி, அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்கின மாதிரி அந்த சொல் அமைந்திருக்கிறது. உங்க மனசுல அந்த எண்ணம் இல்லாவிட்டாலும் அந்த கருத்து இல்லை நீங்க நினைச்சாலும் சரிதான், சொல்லும் சரியாக இருக்க வேண்டும். அதாவது சொல்லக்கூடிய நம்பிக்கையும் கரெக்டா இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களும் சரியாக இருக்க வேண்டும் சொல்லி நம்ம மார்க்கம் இந்த ஏகத்துவ கொள்கையில எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு நிலையிலையும் விட்டு கொடுக்கிறதுக்கோ சமரசத்துக்கோ இடம் வைக்க கூடாதுன்னு சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த ஒரு கொள்கையில நம்மளை சமரசப்படுத்தக்கூடிய வேலைகள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் என்ன செய்கிறது? நடந்து கொண்டே வருகிறது. நம்ம அதை எதிர்த்து எப்படி நிற்கணுமோ அப்படி நிற்காமல், அதுக்கு எதிர்த்து எப்படி நம்ம கவுண்டர் கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுக்காமல், எப்படி களம் இறங்கணுமோ அது மாதிரி இறங்காமல் மௌனமாக இருக்க இருக்க என்ன செய்கிறார்கள்? அந்த இணை கற்பிக்கக்கூடிய சொல்ல, தௌஹீதுக்கு எதிரான ஒரு சொல்ல முஸ்லீமும் சொல்லித்தான் ஆகணும் என்று நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நம்மளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எப்போ மதுரை பூரா ஒட்டப்பட்டிருக்கிற போஸ்டர் ஒட்டுற காட்சியை பார்க்குறீங்க. என்ன காட்சி? வந்தே மாதரம், வந்தே மாதரம் சொல்லணுமா? வந்தே மாதரம் முஸ்லீம்கள் சொல்லணும் என்று சொன்னா நம்ம பயங்கரவாதியாம், அது தேச விரோதிகளாம். அதனால முஸ்லீம்களை என்ன செய்யணுமா? நாட்டை விட்டு வெளியேற்றணும். நீங்க வந்தே மாதரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி, ஒரு இந்தியனாக ஒருவன் இருப்பதாக இருந்தால் அவன் எதைத்தான் சொல்லணும்? வந்தே மாதரத்தை சொல்லித்தான் ஆகணும். அதை தவிர்ப்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறார்கள். இந்த வந்தே மாதரம் அப்பட்டமான ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு சொல், இஸ்லாமிய நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய ஒரு சொல். இந்த சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது என்று டெல்லியில் ஜம்மியத்துல் உலமா சபையின் சார்பாக 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? இப்படியான ஒரு மிரட்டலை முஸ்லிம். அப்ப என்ன இந்த மிரட்டலை பார்த்த உடனே, ஆஹா நம்ம வந்தே மாதரம் சொல்லாட்டி பிரச்சனை ஆயிருமோ, பெரிய தேச துரோக குற்றமாயிருமோ, கேஸ் போட்டுருவாங்களோ என்ற ஒரு பயத்தை இந்த முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி இது மாதிரியான சுவரொட்டிகள் ஒட்டப்படுகிறது. அது அரசாங்கம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த வந்தே மாதரம்டா என்ன, அவருடைய வரலாறு என்ன, இது எப்படி இந்த நாட்டில் ஒரு தேசிய கீதம்ங்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்து விட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வந்தே மாதரம் என்னுடைய ஆரம்பமே முஸ்லிம்களை அழிப்பதற்காக வந்த ஒரு விஷயம். அதனுடைய ஆரம்பமே என்ன? அந்த வங்காள மொழியில ஒரு நாவல் எழுதப்படுகிறது. அந்த நாவல் ஆனந்த மடம். அந்த நாவலுக்கு பெயர் என்ன? ஆனந்த மடம் அந்த நாவலுக்கு பெயர்.
அந்த நாவல் என்ன அடிப்படையில் உள்ள நாவல் என்று சொன்னால், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு கலவரம் நடப்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாவல். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு கலவரம் நடக்கிறது, அந்த கலவரத்தை பேசக்கூடிய ஒரு நாவல். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், முஸ்லிம்களை அழிப்பதற்கு ஒரு அடையாளமாக இந்துக்கள் ஒரு பாட்டலை உண்டாக்கினார்கள். அந்த பாடல் தான் வந்தே மாதரன்றது. வந்தே மாதரன் சொன்னால் அவனை விட்டு விடுவார்கள், வந்தே மாதரன் சொல்லலன்னு அடிப்பார்கள் அப்படின்னு அந்த கதையில் அந்த வந்தே மாதரம் என்பது இவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையாண்டு அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி இவங்க உண்டாக்கின ஒரு கவிதை இந்த அதில் வருது. அந்த நாவலில் இப்படி ஒன்று சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் இங்கே ஆஹா இது நல்லதா இருக்குதே, வந்தே மாதரத்தை நமக்கு அடையாளமாக வச்சுக்கலாம் என்று சொல்லி இந்த இந்து மகாசபை போன்ற அன்றைக்கு இருந்த சங் பரிவாரத்தினுடைய தாய் சபையாக இருந்த அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த வந்தே மாதரம் என்பதை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ வந்தே மாதரமே எதுக்கு சொல்லப்படுது? நம்மளை ஒழிக்கிறதுக்கு வந்தே மாதரம் சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க, சொல்லிட்டு வெளிப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலவரத்தில் நம்மளை காலி பண்ணுவதற்காக வேண்டி இந்த வந்தே மாதரம் என்பதை கண்டுபிடித்தார்கள் என்று சொன்ன உடனே அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த பார்க்கறான். வந்தே மாதரத்தை என்ன செய்யறது, அதுதான் இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்ல பார்க்கறான். அந்த மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடப்பட்டு வரும் பொழுது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது பெரிய கட்சியாக. அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகள்ல எல்லாம் அப்ப ஆட்சி உங்க கையில் கிடையாது. வெள்ளக்காரன் காலத்தில் ஆட்சி இருந்தது, தேசிய கீதம்னு ஒன்று கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் ஆட்சி சுதந்திரத்துக்கு போராடி கொண்டிருந்த கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அந்த காங்கிரஸுடைய மாநாடுகள்ல எல்லாம் வந்தே மாதரம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இவங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அதனால நீங்க முஸ்லீம்களுக்கெல்லாம் உண்டானது. முஸ்லீம் லீக்னு பிரிச்சுக்கிட்டு போய் உங்களோட இருக்க முடியாதுடா என்கிற அளவுக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? சங் பரிவாரத்தினுடைய குரல் அப்படி எதிரொலிக்கிறாங்க. அவன் சொல்றான் வந்தே மாதரத்தான் எல்லா இடத்துலையும் பாடணுங்கிறான். அதை யார் ஏத்துக்கிறா? காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் உடைய மாநாடுகள்ல எல்லாம் வந்தே மாதரம் என்று பாடப்படுகிறது. 1919 ஒரு 23 ஒரு மாநாடு, காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது. அதுல அந்த விஷ்ணுங்கிற ஒரு ஆளை விட்டு பாட விடுறாங்க. அப்ப மௌலானா முகமது அலி அவர்கள் அப்ப காங்கிரஸ் முக்கிய தலைவராக இருக்காரு. அவர் மேடையிலிருந்து கண்டிக்கிறது, பாடக்கூடாது, இது காங்கிரஸ் இந்து மக்களுடைய கட்சி கிடையாது, இது மதச்சார்பற்ற கட்சி, எல்லாருக்கும் இதில் இடம் உண்டு, நீ எப்படி ஒரு மதத்தினுடைய பாடலை படிக்கலாம் என்று சொல்லி அவர் ஆட்சேபனை பண்றாரு. அதை மீறி அவர்கள் பாடுகிறார்கள். இவர் வெளிநடப்பு செஞ்சு போயிடுறாரு, சபையை விட்டு வெளிநடப்பு செய்து போய்விடுகிறார். அப்ப அன்றைக்கு நம்ம எதிர்ப்பு கொடுத்தால் கூட கேட்க தயாராக இல்லை. இந்த காங்கிரஸ் மாநாடுகள்ல இது பாடப்படுகிறது. பிறகு அந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியில் 7 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறது. 7 மாநிலத்திலையும் வந்தே மாதரத்தை தேசிய கீதமாக்கணும். 7 மாநிலத்திலையும் தேசிய கீதம் இந்த சட்டசபையில் பாட வேண்டிய பாட்டு, அது மாநில தேசிய கீதமாக இந்த வந்தே மாதரத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப முஸ்லிம்கள் மத்தியில், அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள் மத்தியில் இது கடுமையான எதிர்ப்பு. 2 காரணத்தினால எதிர்ப்பு. ஒன்று என்ன, அது உண்டான வரலாறு, இந்த வந்தே மாதரம் எதற்கு உண்டாக்கப்பட்டது என்ற வரலாறு காரணமாகவும் நம்ம எதிர்த்தோம். 2வது எதற்கு எதிர்க்கிறோம் கேட்டா அதனுடைய அர்த்தம் சரியில்லை. வந்தே மாதரம்ங்கிறது என்னது, அது பயங்கரமான பாரதூரமான ஒரு அர்த்தமுடைய வார்த்தை. அது என்ன சொல்லப்படுகிறது, வந்தே மாதரத்துக்கு அந்த சொல்லே போதும், வேற முழு பாட்டுலாம் தெரிய வேண்டியதில்லை. வந்தேன்னா வணங்குறோன்னு அர்த்தம். வந்தனம்ங்கிறோம்ல, வந்தனம்ங்கிறது வந்தேங்கிறது தமிழ் வந்தே இல்லை. அந்த வடமொழியில வந்தேன்னா அர்த்தம் வந்தனம், வணங்குகிறோம் அர்த்தம். மாண்டா தாயின்ற அர்த்தம், தரம்டா மண்ணுன்ற அர்த்தம். வந்தே மாதரம்னு சொன்னா எங்கள் தாய் மண்ணை வணங்குகிறோம் அர்த்தம். ஏஆர் ரஹ்மான் கூட பாட்டு போட்டார்ல, தாய் மண்ணே வணக்கம்னு. இந்த வந்தே மாதரத்தை போட்டு அர்த்தத்தை அவர் என்ன செய்யறாரு, தாய் மண்ணே வணக்கம்னு பாட்ட போட்டார். நம்மளை வச்சே கண்ணை குத்துவாங்க. நம்மள ஒருத்தனை பிடிச்சி அவனை விட்டே பாட விட்டு நமக்கு எதிராக கோடாலி கம்புமாங்க இல்லையா. கோடாலி கம்புனா என்ன, மரத்தை வெட்டுறதுக்கு இரும்புனால மட்டும் வெட்ட முடியாது, மரமே துணை செய்யணும். அது கோடாலி காம்பு. அந்த கோடாலி காம்பு துணை செஞ்சு வெட்டுற மாதிரி நம்மளை காலி பண்ணுறது நம்மளை ஒருத்தனை பிடிச்சாதான் முடியும். அதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த ஏஆர் ரஹ்மான் மாதிரி போட்டு தாய் மண்ணை வணக்கம்னு பாட்ட போட விட்டாங்க. அப்போ இந்த அந்த வார்த்தையை சரியா முழு அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேணாம். அது எப்படி மண்ணை வணங்குறது? ஒரு முஸ்லீம் கல்லு மண்ணெலாம் வணங்க மாட்டேன்னு சொல்லி தானே இஸ்லாத்துக்கு வர்றான். அவனை போய்கிட்டு மண்ணை வணங்குறேன்னு சொன்னா எப்படிங்கிறான்? வந்தே மாதரம்னா இந்த மண்ணை நான் வணங்குறேன்னு அர்த்தம். மண்ணை வணங்க முடியாது, மண்ணை மிதிக்கத்தான் செய்வோம், மண்ணில் மலைஜலம் தான் கழிப்போம், மண்ணை போய் நாங்கள் கும்பிட முடியாது, எங்களை விட மண்ணு மேலானது கிடையாது அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தில் வந்த முஸ்லீமை பார்த்து வந்தே மாதரம் சொல்லுங்கிறான். இது முதல் வரி தான். இப்படி நம்ம பாரதியார் கூட பாட்டில் படிக்கிறாரு. என்ன படிக்கிறாரு? வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். அவர் அர்த்தம் சொல்லி தர்றாரு.
வந்தே மாதரம் நம்ம சொல்லுவோம், எங்கள் மாநில தாயை வணங்குறோம்னு சொல்லுவோம், மாநில மண்ணு, இந்த மண்ணை வணங்குறோம்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார் அவர் அதுக்கு அர்த்தம் சொல்லி தருகிறார். இது முதல் வரி தான் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போக போக உள்ளதுனா என்னது, இந்த மண்ணை சரஸ்வதியாக பாவித்து, நீ தான் சரஸ்வதி உன்னை நாங்கள் வணங்குகிறோம், நீ தான் பூமா தேவி உன்னை வணங்குகிறோம், நீ தான் லட்சுமி, நீ தான் காளின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு சரஸ்வதியாக, ஒரு லட்சுமியாக, ஒரு பார்வதியாக, அவங்க இந்து மதத்தில் பொம்பளை தெய்வங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த தெய்வங்களாகலாம் உருவகப்படுத்தி உன்னை சரஸ்வதியை உன்னை வணங்குகிறோம், லட்சுமியை உன்னை வணங்குகிறோம்னு மொத்த பாடல். அப்போ இது முஸ்லீம்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தின பிறகுதான் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, கடைசியாக வந்து ஆகா முஸ்லீம்கள்லாம் நம்மளை விட்டு போகிறாங்க என்று சொல்லி அந்த முதல் 2 வரி மட்டும் வச்சுக்கிட்டாங்க. இந்த வந்தே மாதரம் என்போங்கிற மட்டும் நினைச்சுட்டான் வச்சுட்டு மீதி எல்லாம் படிக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க மாநாட்டில் இந்த 2 வரி மட்டும் படித்தான். அந்த சரஸ்வதி லட்சுமியெல்லாம் விட்டுவிட்டாங்க. விட்டு அதை மட்டும் படிக்க ஆரம்பித்தான். அதுக்கும் கடுமையான எதிர்ப்புகள் வந்த பிறகுதான் அப்போ கவிஞர் இக்பால் இருந்தார். அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு பாடலை ஏற்றுகிறார். ஆக இவங்க சபையில் பாடுறதுக்கு ஒரு பாட்டு இல்லாமல் அலமோதுறாங்க, நம்ம ஒரு ஒழுங்கான பாட்டை வச்சு நம்ம இதை படிக்க வைக்கணும்னு சொல்லி சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதான் டியூன்ல எல்லாம் வச்சுக்கிட்டு டெலிஃபோன்லாம் வச்சுட்டு தெரிஞ்சாங்க நிறைய பேர். அப்ப சாரே ஜஹான் சே அச்சா, இந்த உலகத்திலே சிறந்த நாடு ஹிந்துஸ்தான், இந்தியா தான் சிறந்த நாடு, நம்முடைய இந்துஸ்தான் தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லி இந்தியா, அதுல மதம்லாம் கிடையாது பாருங்க. ஒரு முஸ்லீம் எழுதுகிற பாட்டில் வந்து முஸ்லீமை பற்றி அவர் சொல்லவே கிடையாது. இந்த நாடு நல்ல நாடு, இது பரவாயில்லை, உலகத்தில் இருக்கிற நாட்டில் சிறந்த நாடு தொலைஞ்சிட்டு சொல்லிட்டு போ. அப்போ அந்த மாதிரியான ஒரு பாட்டை அவர் இயற்றின பிறகு தான் அப்போ சில மாநாடுகளில் வந்தே மாதரத்தை போடுவான், முஸ்லீம் ஊர்களில் காங்கிரஸ் மாநாடு நடக்குன்னு வைங்க, அதில் சாரஜஹான் போட ஆரம்பிச்சிருவான். அவன் இந்துக்கள் ஊரில் போட்டான்டா வந்தே மாதரமா, அதை வந்து யூனிஃபார்மை உடைச்சார். இக்பால் இருந்த கவிதை எழுதின நினைச்சு யூனிஃபார்மா காங்கிரஸ்லேயே தான் படிக்கணுட்டாங்கல்ல, உன் ஊரில் நீ படிச்சுட்டு போட, எங்கள் ஊரில் நாங்கள் படிக்க முடியாதுன்னு சொல்லி முஸ்லீம்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் சாரே ஜஹான் அஸ்ஸே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாராங்கிற அந்த பாட்டு அது பிரபலமாக்கப்பட்டது. அது மக்கள் மத்தியில் சென்று கொண்டு இருந்தது. எதனால நம்ம எதிர்த்தோம், அதனுடைய வரலாறும் தப்பாக இருக்கிறது, நம்மளை வலிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பாட்டு. ரெண்டாவது அதனுடைய அர்த்தம் நம்முடைய அடிப்படை ஈமானையே நிலைகுலைய செய்யக்கூடியதாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு குற்றமாக இருக்கிற காரணத்தினால அதை தவிர்த்துட்டோம். அப்புறம் 1950 தான் இந்த தேசிய கீதம் சுதந்திரமெல்லாம் அடைஞ்சி அங்கே வந்தே மாதரம், இங்கே சாரே ஜஹான், இப்படி பல விதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் 1950 தான் நாட்டுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, ஜனகண மனங்கிற அந்த ஒரு பாட்டை ரவீந்திரநாத் தாகூர் என்பவர் எழுதின அந்த பாட்டை வந்து இதுதான் இந்தியாவுடைய தேசிய கீதம் அப்படின்ட்டாங்க. அதில் அதை வணங்குற மாதிரிலாம் வரல. அந்த பாட்டு என்ன வருதுன்னு கேட்டால் பஞ்சாப், சிந்து, குஜராத் இந்த மாநிலங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் எங்கள் நாடு, இது ஒன்று எல்லையை தான் சொல்லுகிறது. ஜனகண மன அதிநாயகங்கிற பாட்டில் வந்து எல்லைகளை பற்றி, நம்ம மாநிலங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பாட்டு, இதில் எந்த மதமும் கிடையாது, இது ஒரு பொதுவாக இருக்கிறது அப்படின்னு தேசிய கீதத்தை உண்டாக்கியாச்சு. அப்போ ஒரு காலத்தில் இதை தேசிய கீதமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு பலவித திட்டங்கள்லாம் தீட்டி அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் வீரியமாக எதிர்த்தாங்க, கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் இடையில இந்த நாடு பிரிவினைக்கு பிறகு அப்படி சோர்ந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எதிர்க்கலை. அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்திருந்த காலத்தில் நமக்கு வீரியம் ரொம்ப இருந்தது. அப்போ கடுமையான பதிலடி கொடுத்து எதிர்த்த காரணத்தினால அன்னைக்கு மூட்டை கட்டி வைக்கப்பட்டதை நாடு சுதந்திரம் அடைஞ்சவொன்னு பேச முடியாமல் இருந்தோமா, பிரிவினைவாதியில் ஒரு முத்திரை குத்தி விட்டாங்களா, வாயை திறக்காம இருந்தோமா, அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு என்ன வந்தே மாதரம் தான் இந்தியாவுடைய தேசிய கீதம் மாதிரியான ஒரு செட்டப்பை உண்டாக்கிவிட்டாங்க. அப்போ இந்த சங் பரிவார கூட்டங்கள்ல எல்லாம் அவங்க ஜனகணமன பாட மாட்டாங்க, தேசபக்த வேஷம் போடுறாங்களே அவங்க எதை படிக்க மாட்டாங்க, ஜனகணமன பாடுவது கிடையாது, அவங்க வந்தே மாதரம் பாடுவார்கள். ஏன், இதுல தான் இந்தியாவே இருக்கிறது, இந்தியா என்னங்கிற அடையாளமே இந்த வந்தே மாதரத்திலாம் விளங்குகிறது என்று சொல்லி இப்படியாக அந்த வந்தே மாதரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வந்தே மாதரத்தை படிச்சு தான் ஆகணும்ங்கிற வந்தே மாதரம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி என்ன மாதிரி ஆக்கிவிட்டாங்க என்று சொன்னா, வந்தே மாதரம் தப்புன்னு சொன்னா கலெக்டருக்கும் தப்புன்னு நினைக்கிறான், போலீஸ் பெரிய அதிகாரியும் தப்புன்னு நினைக்கிறான், ஒரு மாநில முதலமைச்சருக்கும் தப்பா தெரிகிறது, மந்திரிகளுக்கு தப்பா தெரிகிறது, பெரிய படித்த பண்டிதர் அவன் சட்டத்தை படிக்க மாட்டேங்கிறான். எப்படி திருப்பி திருப்பி இந்த பொய்களை சொல்லி சொல்லி நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தோமா, வந்தே மாதரம் படிக்க சும்மா உட்காந்துருப்பாங்க. அப்ப என்ன ஆயிரம், இந்த முஸ்லீம்லாம் பயங்கர தீவிரவாதியா இருக்காங்க, நாட்டுப்பற்றவங்களுக்கு இல்ல, வந்தே மாதரம் படிக்க மாட்டேங்கிறான், அதனால வெளிநாட்டுக்காரன் இவன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னாங்களா. நீங்க சும்மா அல்லாஹ் இடத்தில் வைக்காதவர்கள், நீங்களும் அல்லாஹ்வும் நினைத்தது நடந்தது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நாங்கள் ரசூலை கூட வைக்காத ஒரு சமுதாயம், காபத்துள்ள ஆலயத்தை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்காத ஒரு சமுதாயம், நீ மண்ணையும் கண்ணையும் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்க சொல்றியா?
என்று கேட்டு கொதித்தெழுந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் நம்மளை அப்படி மூளைச்சலவை செய்து நம்மளையும் சொல்ல வச்சு போடுவாங்க, நம்மள 4 பேர் கிடைக்குமா. அப்ப அவர்களை வைத்து இதை பாட வைத்து என்ன செய்வாங்க, ஜனகணமன முஸ்லிம் சிறுமி பாடினார் பள்ளிக்கூட வச்சுக்கிட்டு அதை போட்டு படம் போட்டு விடுறாங்க. அப்ப இந்த வந்தே மாதரம் என்கிற அந்த பாடல் இருக்கிறது, அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கையை குழி தோண்டி புதைத்து பல தெய்வ கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்குரிய ஒரு பாடல். அது எப்படி ஒரு நாட்டில் மதச்சார்பற்ற ஒரு நாட்டினுடைய தேசிய கீதமாக இருக்க முடியும்? ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் அதை படிக்கிறது எப்படி ஒரு தேசபக்திக்கு அளவுகோலாக கொள்ள முடியும்? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்குன்னு அரசியல் சாசனம் சொல்லுத, நீ உரிமையை பறிக்கிறியப்ப இதை நீ சட்டமா ஆக்கினா கூட தூக்கி போட்டு மிதிப்போம். இப்ப சட்டம் கிடையாது, நீ சட்டமா கொண்டு வந்தே மாதம் பாடணும், அப்ப கூட எங்க காலை கொண்டாங்க மிதிச்சிருவோம். ஏன்? எங்களுடைய அரசியல் சாசனம் தருகிற உரிமையை பறிக்க உனக்கு ரைட்டு கிடையாது, எங்க மார்க்கத்தை விட சொல்வதற்கு உனக்கு ரைட்டு கிடையாது, கல்லை மண்ணை வணங்கு என்று எங்களுக்கு உத்தரவு போடுவதற்கு உனக்கு ரைட்டு கிடையாது என்று சொல்லி எகிரி நின்று அடித்தால் தான் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு என்ன செய்ய எவ்வளவு தைரியமாக வந்தே மாதரம் பாட. காங்கிரஸ்காரன் இன்னும் புத்தி வரல. சிதம்பரம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. யாரு? நம்ம மத்திய உள்துறை மந்திரியா இருக்கக்கூடிய நம்ம சிதம்பரம் அந்த தீர்மானம் போட்டாங்கல்ல, வந்தே மாதரம் பாட மாட்டோண்டு உலமாக்கள் சபையில. அதுல அவர் ஒரு ஆளை கெஸ்டா கூப்பிட்டு இருக்கிறாங்க, அவர் கலந்து கொண்டார். அவர் ராஜினாமா பண்ணணுங்கிறான். சரி, இந்த என்ன பண்ணணும், ஏன்டா என்ன தப்புல கேட்கணும், எனக்கு தெரியாது. பாருங்க, ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி சொல்றான், அப்ப தெரிஞ்சுதான் போக மாட்டேன்னு அர்த்தம். அவன் கூட என்ன விளங்கி வச்சிருக்கான்னா, வந்தே மாதரம் சொல்லித்தான் ஆகணும்னு விளங்கி வச்சிருக்கான். எனக்கு தீர்மானம் போட்டு தெரியாது, சொல்லி இருந்தா போயிருக்க மாட்டேன் என்று பதில் சொல்றவங்க திருந்தவங்க. காங்கிரஸ்காரன் அன்னைக்கு உள்ள அந்த புத்தி இருந்துச்சுல, திருந்தின மாதிரி தெரியல. இவனா முதல்ல வாங்கி அடிச்சிருந்தாண்டா உண்மை தெரிஞ்சிருக்கும். என்ன செய்யணும், ஆமாடா கலந்துக்கிறது தானே செஞ்சேன், எந்த ரூல்லடா வந்த மாதிரி சொல்லணும் இருக்கிறது, எந்த சட்டப்படி அதை நான் சொல்லணும், அது சொல்வது கடமை, நீ எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அவர் பயங்கரமான அறிக்கை விடுறாரு, எனக்கு தெரியாது, முதல் நாள் தீர்மானம் போட்டாங்க, எனக்கு யாரும் சொல்லல, 2வது நாள் தான் நான் கலந்துக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டேன். இதான் பதிலு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வந்தே மாதரம் நீனு சொல்லுகிறார் அவர். இப்ப அவன் சொல்றது அப்படி ஆக்கிவிட்டாங்க. அது உள்துறை மந்திரிக்கே சட்டம் தெரியாத ஆகிவிட்டாங்க. திரும்ப திரும்ப அந்த கோயபட்ச தத்துவத்தை கையாண்டு இதை சொல்வதுதான் ஒரு நாட்டில் ஒரு சட்டங்கிற மாதிரி அவனே நம்ப வச்சுட்டாங்க. பாருங்களேன், ஒரு உள்துறை மந்திரிக்கு விவரம் கிடையாது. எந்த ரூல்லடா பேசுறீங்க? அது எப்படா சரஸ்வதியை வணங்க சொல்லி முஸ்லீமுக்கு சொல்லுவீங்க, மண்ணை வணங்க சொல்லி எப்படா முஸ்லீமுக்கு சொல்லுவீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்டாதானே அவன் கரெக்டான ஒரு ஆள் அர்த்தம். அப்ப சட்டத்தில் இல்லாத ஒன்றை செய்யிட்டு வற்புறுத்தலாம், இவனும் சேர்ந்து செய்யணும். நான் தெரியாம போயிட்டா மன்னிச்சுக்கிறேன், அதெல்லாம் கிடையாது, ராஜினாமா பண்ணலாம். அப்படி இப்படி தானே செய்வான். தெரியாம போயிட்டா மன்னிச்சுக்க பதில் சொன்னான்னா அது எப்படி தெரியாம போக? ஒரு உள்துறை மந்திரி எல்லா உளவுத்துறையும் ஓங்கிட்டு இருக்கிறது, எல்லா தகவலும் உடனே உனக்கு வந்துடும். ஐபி தகவல் வந்து ரா தகவல் வந்துடும், சிபிஐ தகவல்லாம் உனக்கு தான் வரும். அப்ப அதெல்லாம் தெரியக்கூடிய இடத்துல இருந்து தெரியலன்னு என்ன பார்த்தோம்? அப்ப ராஜினாமா பண்ணுங்கிறான். நீ இப்படியா பதில் சொல்லணும்? அப்படித்தானே சொல்லுவாங்க. ஜனகணமான பாட மாட்டேன்னு சொன்னாங்களா? தேச விரோத மதம் பேசினாங்களா? அவங்க சொன்ன சரிதான், அவங்க நிலையில இருந்து அதை நான் ஆதரிக்கிறேன், அதை நான் கலந்து கொண்ட எந்த தப்பும் கிடையாது சொல்லக்கூடிய திராணி யாருக்கு இல்ல? இந்திய அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரிக்கு கூட இல்லை. அப்ப யார் கத்துறது? இப்ப நம்ம தான் கத்தணும். நம்முடைய விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? வந்தே மாதரத்தை ஒழிப்பும் போஸ்டர் அடிச்சு ஒட்டணும் தைரியமா. வந்தே மாதரத்தை ஒழிக்குவோம், மதவெறிய மாய்க்குவோம் சொல்லி தைரியமா ஒட்டணும். கேட்கட்டு வந்து ஆமா ஒழிக்கத்தான் செய்வோம். எந்த சட்டத்தில் பாட சொல்ற நீ? என் உயிருக்கு மேலான தௌஹீத ஏகத்துவ கொள்கை குடித்தண்ணி புகைக்க சொல்லுவியா என்று கேட்கக்கூடிய வகையில நெஞ்ச நிமித்து நம்ம தான் நின்றவன். எவன் நமக்காக கத்த மாட்டான், தெரிஞ்சு போச்சா? கூப்பிட்டதுக்கு கலந்துக்குவாங்க, பிரச்சனை வந்து அமௌண்ட் விட்டு போயிடுவாங்க. அப்ப எவனு நமக்காக கத்தி நம்ம உரிமைக்காக நம்ம மார்க்கத்துக்காக குரல் கொடுப்பான்னு சொன்னா நேரம் எதிர்ப்பு வராத வரைக்கும் கொடுப்பானுவர். எதிர்ப்பு வந்துட்டா அப்படிங்கிறது இந்த வரண்டு எடுப்பிடுவான். இது நம்ம 50 வருஷமா தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அந்த உலமாக்கல் மாநாடும் அதில் போடப்பட்ட தீர்மானமும் அதை அடிப்படையாக வச்சுட்டு மேலிருந்து கீழே வரைக்கும் இந்தியா பூரா கொந்தளிப்பான ஒரு நிலையை இவர்கள் உண்டாக்குவதும், உள்துறை மந்திரி ஆட்டம் காணுவதும், காங்கிரஸை கதிகிழங்கி பதில் சொல்ல முடியாம கதிகிழங்கி நிற்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளை அப்படியே அனாதை விட்டுட்டு போயிருக்கேன். அப்படி போயிடும். எவனு நம்முடைய கொள்கை கோட்பாடு நம்முடைய உரிமைகளை பற்றி கவலைப்படக்கூடியவனாக இல்லை. அதனால இந்த வந்தே மாதரம் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் நம்ம எந்த தௌஹீதுக்காக வேண்டி போராடுகிறோமோ அந்த தௌஹீதை ஒழிக்கக்கூடியதை கட்டாயப்படுத்த நினைக்கிறார்கள். மௌனமாக இருந்தால் நாளைக்கு சட்டமாக கொண்டு வருவார்கள். இதை சொல்லித்தான் ஆவணும் என்பார்கள். சும்மா இருந்து அப்படித்தானே வரேன், அப்புறமே எதுக்குத்தான் போறோம். அது வருவதற்கு முன்னாடி இருக்க வேண்டும். ஒரு மூமின் என்ன செய்யணும்? வந்த பிறகு முட்டாளவன். சின்ன கதவா இருந்தா முட்டுறதுக்கு முந்தி குனிஞ்சிருன்னு முட்டிட்டு குனிய கூடாது.
அப்ப சட்டங்கள் போடுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி தைரியமாக நம்மள தேச விரோதி என்று சொல்வார்களே, ஆனால் யார் தேச விரோதின் அடையாளம் காட்டக்கூடிய வகையில் அவர்கள் எந்த வகையில் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்களோ அந்த வகையில் யுத்தத்தை என்ன செய்ய நம்மளே ஆரம்பிக்கவனுக்கு பயப்பட தேவை கிடையாது. வந்தே மாதரத்தை ஒழிப்போம் என்பதை என்ன செய்யணும்? நம்ம எல்லா பக்கத்திலையும் பரப்ப வேண்டும். அது அதனோட ஒழிப்போன்னு போட்ட சொல்றாங்களே, அப்பதான் அவனுக்கு தெரியும் சட்டத்தில் இல்லைன்னு. நம்மளை கேட்டு தான் சட்டம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்ப்பா அப்படி போடுறீங்க? சட்டத்தில் இல்லை, எடுத்துக்காட்டு. எந்த ரூல்ல நீ வந்தே மாதரம் படிக்கணும்னு சொல்ற, ஏன் ஒழிக்கணும்னு சொல்ற? அது லாயிலா இல்லை கதை பார்த்தோம் போறான்னு லாயிலா இல்லை தர பண்ணு. வந்தே மாதரத்தை ஒழிப்போன்னு சொல்றேன்னா லாயிலா இல்லை காத்தா தானே. அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னா மண்ணை வணங்க மாட்டேன்னு அர்த்தம். லாயிலா இல்லா தானே வேற வார்த்தையை போட்டுக்கணும்னு சொல்லுங்க. யாராவது கேட்டான்னு சொன்னா அப்ப லாயிலா இல்லாவுக்கு தடையை போட்டுட்டு வந்தே மாதரத்தை ஒழிப்போங்கிற ரெண்டாவது அது சொல்லக்கூடாது தடை போடு. எங்க மார்க்க கொள்கை, எங்க பேசிக் அது, அதை சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அப்ப அவனை தடுத்தியா? அவன் போஸ்டர் ஒண்ணு தடுத்தியா? பிடிச்சியா? எதுக்கு ரொம்ப உண்டாக்குறீங்கன்னு கேட்டியா? அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? உறுதிப்பாடாக நிற்க வேண்டும். மார்க்கத்தில் கை வைக்கிறதுல எப்படி 50 வருஷமா இருந்த மாதிரி இருந்தோம் ஆபத்து. 50 வருஷத்துக்கு முந்தின முஸ்லீம்கள் எப்படி வீரியமாக நின்று உரிமையை காப்பாற்றினார்களோ அந்த நிலையை நம்ம திரும்ப பெற்றால் தான் மானத்தோடு மரியாதை வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி வருவானாக. இருக்கிற சகோதரர்களே, நம்ம எப்படி இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கிறோமோ அதை விட சிறுபான்மையாக ஒரு சமுதாயம், சீக்கிய சமுதாயம் இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முந்தின ஒரு விஷயத்தை இன்னைக்கு விடாமல் இன்னைக்கு நியூஸ் பூரா முக்கியமான செய்தி என்ன? 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பொழுது ஒரு சீக்கியன் இந்த தப்புக்காக வேண்டி ஏராளமான சீக்கியர்கள் அழித்தார்கள். ஒரு ஆலமரம் விழுந்தால் சில அதிர்வுகள் ஏற்படத்தான் செய்யும் என்று நியாயப்படுத்தினார்கள். அது இந்திரா காந்திங்கிற ஒரு ஆலமரம் விழுந்துடும் பொழுது சில ஆளுக்கு செய்து மண்டையை தான் போட வேண்டி வரும், விடமாட்டேனாங்க, அழிச்சு சரிதான் என்று சொல்லி அந்த சீக்கிய கொலையை நியாயப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவங்க வீரியமிக்க போராட்டத்தை தொடர்ச்சியாக விடாமல் நடத்தியதன் மூலமாக அதுக்கு சூத்திரதாரியாக இருந்த ஜெகதீஷ் டைட்டில் இருந்து முக்கியமான ஆட்கள்லாம் சட்டத்தின் பிடியில் கொண்டு வரப்படுறாங்க. இவ்வளோ காலம் கடந்த பிறகு கூட. அப்போ அந்த சமுதாயம் எப்படி தங்களுடைய உரிமையை 25 வருஷத்துக்கு முன்னாடி இழைக்கப்பட்ட அநீதியை கூட எதிர்த்து நின்று இன்னைக்கு போராடி ரயில் மொழியில் பஞ்சாப் இன்னைக்கு ஸ்தம்பிச்சு நிற்கிறது. அப்போ இன்றைய தேதியிலே நடக்கிற அந்த வீரியத்தில் நம்ம பாடம் கற்பிக்கணும். பாடம் பெறணும். நான் குஜராத்தில் அநியாயம் மட்டும் தப்பிச்சுதான் நினைக்கிறான். நம்முடைய வீரியமிக்க போராட்டம் 25 வருஷம் ஆனாலும் நியாயத்தை பெற்று தரும். அந்த வீரியத்தை மட்டும் இழந்து விடாமல் இருப்போமே. ஆனால் பாபர் மசூதியா இருந்தாலும் சரி, குஜராத்தா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எப்படி இந்த சீக்கியர்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு நீதி கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அன்றைக்கு நடந்த அநியாயத்துக்கு காரணமானவர்கள் எல்லாம் சட்டத்தின்படி நிப்பாற்றப்படுகிறார்களோ அது காரணம் அவங்களுடைய வீரியமிக்க போராட்டம். அந்த வீரிய குணத்தை இழக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம பாடம் பெற்று எந்த உரிமையாக இருந்தாலும் அதை அணைந்து விடாமல் அதே உத்வேகத்தோடு அதே வீரியத்தோடு பள்ளியாசல் இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு என்ன நேத்தாயிருச்சாங்க 92 அடிச்சு கேட்ப இப்போ கத்திரியன்னு சொல்லாம அவன் என்ன செய்யறான்? அதுக்கு முந்தைய 25 வருஷமா கத்துறானா இல்லையா? 25 வருஷத்துக்கு முந்தின எடுத்துட்டு அவன் கத்திக்கு நியாயத்தை பெறும் பொழுது நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது? அதை பல சடங்கு பாத்தியாவது இருக்கிறாங்க, வருஷ பாத்தியா மாதிரி போச்சுன்னா சொல்லக்கூடாது.